பிரைஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே வணக்கம். யூடியூப் நேரிலே நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் பேர் என்னவென்று பார்த்தால், சொப்பனத்திலே தரிசனத்திலே ஆண்டவர் பேசுவார், அவர்கள் தீர்க்கதரிசி. அதுக்காக நான் தீர்க்கதரிசி சொல்லலை. பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தா நடக்கக்கூடிய காரியங்களே, இப்போ ஒரு நோய் வருதுன்னா அதை நடக்க முன்னோக்கிட்டே சொல்லுவவங்க பேர் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கமாக சொன்னது நடக்கணும். எனக்கு நடந்த சம்பவம் பார்த்தா 2009 நடந்த சம்பவம் எப்படின்னா, நாங்கள் கோயில்பட்டிக்கு இங்கேருந்து சர்ச்சுக்கு போகும்போது அதிகாலையில் சர்ச்சுக்கு போகும்போது ஜெபம் பண்ணி படுத்துனா ஒரு சொப்பனம் எப்படின்னா, மாமா ஒரு ஆள் கண்டு எங்களோட சண்டை போடுற மாதிரி சொப்பனம் கண்டேன். அதே மாதிரி சொப்பனம் கண்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்து நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது சொன்னேன். சொப்பனத்தை சொன்னவன் என்ன ஆகுனா, அவன் அந்த மாதிரி சொப்பனம் கண்டேன், நீங்கள் எங்களோட சண்டை போடுற மாதிரி அப்போ சொன்னேன். அல்லேலூயா. அவர் சொன்னார், சாத்தான் ஜீவானார். அதாவது ஒரு புதை பொருளை எடுத்தவன் வெளியே சொல்லிட்டா அதை கொண்டு போயிடுவான், மற்றவங்க கொண்டு போயிடும், இல்லை வேறு எங்கேயும் சொல்லி அதை வெளியே போயிடும், அவுட் ஆகி அவுட்டு போயிடும். அதே மாதிரி சொப்பனங்களை சொன்னோம்னா நல்ல சொப்பனத்தை பார்க்கல, நல்ல சொப்பனம் சொன்னால் சாத்தம் தலை செய்யணும், கட்ட சொப்பனம் சொன்னால் சீக்கிரம் நடக்க வைக்கான். அப்போ எஸ்ஆர்பி சொல்லிட்டு கோயில்பட்டு இறங்குதும் அவர் கண்டு ஏதாவது வண்டி கீழே விட்டு காவல்ட்டு வச்சார். வண்டி எடுத்து வச்சு அப்போ கீழே வந்து சகதி ஆகி போச்சு. ஏன்னா கொல்ல பார்க்க வண்டிட்டார். அப்போ கண்ட சொப்பம் நிறைவேற்றி அலையிலையோ நேரம் சுருக்கமாக இருக்கணும், சும்மா அவசரத்தை பேசுகிறேன். கத்திரி பிரசவம் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அநேக சொப்பனம் சொல்லலாம். அந்த சொப்பனம் நிறைவேறி இருக்குது. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குழுவில் நான் இருந்தேன். அப்போ அந்த தின்பண்டங்கள்லாம் போட்டு விடுவேன். அப்போ அவங்க சினிமா படம் தான் பார்க்காங்க வைக்காங்க, இந்த தின்பண்டத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய வருஷத்தமான மாதிரி, ஏதாவது மிஞ்சின நீதிமான மாதிரி பேசினாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு நாள் அந்த போட்டது யார் ஆண்டவர்னு சொல்லி ஜெவமெண்ட் சோகத்தில் படத்துக்கும் போது ஆண்டவர் காமிச்சார். அதை சொன்ன ஆள்கிட்ட போய் சொல்லும் போது இவங்க தான் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களோட வீட்டுக்கார் சொன்னார். அது ஒரு ஊரில் நடந்த சம்பவம், இங்கே இல்லை வேறு ஊரில் நடந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் என்னென்னா, நான் என் மேலே சந்தேகப்பட்டு என்னட்டாங்கன்னா, எனக்கு ஒரு ஆள் முகவாதம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஏவலை ஏவி விட்டு அடித்து வாய் வந்து இப்படி கோணிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு. அது செஞ்சது யார், செய்ய சொன்னது யார் ஆண்டவரைன்னு சொல்லி ஜெவமெண்ட் படுத்துக்கும் ஊழியக்காரர் காமிச்சார். 3 பேர் சேர்ந்து எருமாட்டு ஆவியை விட்டு உங்கள் வாழ்க்கையை மொட்டையாக்கணும்னு சொல்லி மக்காச்சோளத்தோடத்தில் நீங்கள் இருக்குது எருமாடத்து மொட்டை கட்ட மேலே மாதிரி தரிசனம் காமிச்சார். நான் செஞ்சவன் யாரும் செய்ய சொன்னது யாரும் கேட்கும்போது செஞ்சவன் வந்து என்கிட்ட கேட்டால் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். செய்ய சொன்னது யாரும் ஜெவமெண்ட் இருக்கும்போது அந்த பெண்மணி ஆண்டவர் காமித்தார். யார் என்று எந்த ஊருன்னு சொல்ல விரும்பலை. அது இங்கேருந்து ஒரு இந்த கழுவுங்களை சுற்றி வட்டாரத்துக்குள்ளே ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த சைடில் இருக்குது. அது எந்த திசை நான் சொல்ல விரும்பலை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அதில் ஒரு திசை, 4வது திசை அந்த திசையில் இருக்குது. அப்போ பாருங்களேன், அவங்க செஞ்சு யாரும் காமிக்கும் போது அந்த பெண்மணியை காமிச்சார். பாருங்கள், அதாவது இந்த கல்லின் மேல் மோதாத இந்த கல் எவனு நசுக்கி போன்னு சொல்லியிருக்கு. மற்ற சபையில் பார்த்தா துண்டு அப்பமாக தனித்தனியாக கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு ஒரு சைடு பல சைடு கிடையாது. இங்கே ஒரே அப்பத்தை செஞ்சு தேவ சமூகத்தில் செஞ்சு அந்த அப்பத்தை பிட்டு ஒரே சரீரத்தை பிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்போ அந்த சத்திய சபையில் புதிய சபையில் நடக்கணும். புதிய தேவன் வெளிப்படல, என்னைக்கு வெளிப்பட போகிறான்னு தெரியல. அப்போ அந்த அப்பத்தை பூசித்து ஞானசானம் எடுத்து பரிசு அபிஷேகம் மட்டும் மற்ற இடத்துல தலையில் கை வச்சுன்னா திருவந்து கொடுப்பாங்க. ராப்ப வச்சு திருவந்து நோக்கன்னு அப்படி கிடையாது. இந்த புதிய பரிசுத்த அபிஷேகம் பட்டாங்கலாம் பார்த்து கேட்டு ஆவி நடத்தப்பட்ட படம் திருவந்து கொடுப்பாங்க, காலவர் கழுவிட்டு. அப்போ எடுக்கணும். அப்போ அப்படியே பாருங்கள். அப்போ எனக்கு அவங்க ஏவி விட்டவங்க யாருன்னு காமிச்சிட்டாரான்டாரா. இப்போ பாருங்கள், இந்த கல்லின் மேல் மோதாது இந்த கல் எவன் மேலும் நசுக்கி போடும். அப்படியே சத்திய திருச்சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்த அபிஷேகம் பாவம் செய்த இம்மையிலும் மரமே அவனுக்கு மன்னிக்கப்படாது. விக்கிர, அதாவது புள்ளி சூனியம் ஏவல் செய்கிறவங்கள என்ன அர்த்தம்னா அதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது விக்கிர ஆராதனைக்கு சமம். சாமுவேல் புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்போ கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு பேர் கிறிஸ்தவங்க 2ல் இருந்துக்கிட்டு அவங்க பரிசுத்த அபிஷேகம் படுறாங்க. ஒரு வருஷத்தை அபிஷேகம் பட்ட நான் சின்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உதவி ஊழியம். அப்போ அந்த வருஷம் அபிஷேகம் பட்ட மனிதனுக்கு உறவமாக அவர் செய்தாருன்றா அது வந்து அவங்களுக்கு மன்னிக்கப்படாது. அவங்களுக்கு நரகம் தான். அவங்களுக்கு இம்மேலும் மறுபடியும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அப்போ அவங்க வந்து ஒரு தப்பு செஞ்சால் தட்டி கேட்குற உரிமை தான் நமக்கு, தண்டிக்கிற உரிமை கர்த்தருக்கு மட்டும் தான். இவருக்கு பக்கத்தில் இப்படி தான் ஒரு அநியாயம் நடந்தது. நான் பரலோகத்தை தட்டின திறந்தது மாட்டி அவன் கேஸாகி இதாகி போச்சு. அதே மாதிரி நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இவங்க எனக்கு பரலோக தட்டணும் தாவி பக்கம் சொல்லி 9 கரத்தில் விடுவோம்னா அவங்க சாத்தான் காலில் விழுட்டாங்க. அதாவது அசுத்தாவி, அதாவது தீய சக்தி காலில் போய் விழுந்து பில்லி சூனியம் பண்ணி ஏவல் பண்ணியிருக்காங்க. அதாவது முரட்டாட்டம், பில்லி சூனியம், அதெல்லாம் விற்கிறாரு சமம். அப்போ கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு ஏசனான்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வந்து சாத்தானோட கைப்பிடி கிறிஸ்தவர்கள். இவரெல்லாம் பூமியில் வீடு இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், சொத்து கோடிக்கணக்காக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பூமியிலே புசித்து அவங்க அனுபவிச்சுவாங்க. அவங்களுக்கு நரகம் தான். பூமியில் உனக்குள்ள பல பிரதிபலன் நீ கொடுத்த காணிக்கைகள்லாம் பிரதிபலன் கொடுத்தேன், உடனே நான் அக்கம் சேர்க்காரன் யாருன்னு அறியன்றுவார். அப்போ உண்மை உத்தமாக இருந்து தேவசித்தம் செய்வதான் பரலோகம் போக முடியும். அவங்க பூமியிலே பிரதிபலனை கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் பரலோகம் போக முடியாது. அவங்க செய்வனை பண்ணி ஏவலை பண்ணி ஏவிக்காங்க. இவங்களாம் ஒரு மனுஷங்களா? அதாவது இவங்களுக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னை ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன் என்று சொல்றார். பாவம் செய்யாத நீதிமான் யாரும் இல்லை, நானும் பாவம் செய்ய இல்லைங்க. வேறு ஆண்டு அறிக்கை சுற்றி வச்சு போயிடலாம். ஆனால் என்னென்னு முகாந்தரம் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தா உண்ட வீட்டுக்கு 2 பண்ணாங்க. எவ்வளவோ தின்பண்டம் கொடுத்துருக்கேன், எவ்வளவோ பொருள் கொடுத்துருக்கேன், எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், நன்மை செஞ்சுருக்கேன். அவங்க எனக்கு 200 ரூபா மொய் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நான் அதிகமான மொய் செஞ்சுருக்கேன், அதிகமான பொருள் தூய்மை எடுத்து கொடுத்துருக்கேன், பல நன்மை செஞ்சுருக்கேன், பொருள் கொடுத்துருக்கேன்.
அப்போ நன்மை செஞ்சும் காரணமில்லாமல் ஒருவன் வழக்கான தீங்கு அவன் கூடாரத்தை விட்டு நீங்காது. இந்த கல்லின் மேல் மோதாத இந்த கல் எவன் மேல் உள்ள நசுக்கி போடுன்னு சொல்லியிருக்கார். நம்மளா இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். பரிசுத்த அபிஷேகம் பெற்ற எண்ணெய் கண்மலையாய் கிறிஸ்துவில மோதுனவன் இந்த கல் எவன் மேலும் நசிப்போம். இந்த எவன் ஏவிட சொன்னானோ, எவன் செஞ்சானோ அவங்களுக்கு விரோதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாய் கர்த்தாவே அவங்க மேல் வந்து அவங்க நசுக்கி போட முடியாத இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். உங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு உரிமை கொடுத்த யார் கொடுத்தார்? ஒரு மனிதனை ஒருவனை கொள்வதும் அவனை உயிரோடு எழுப்புவதும் அவனை சுகப்படுத்துவதும் சுகவீனப்படுத்துவதும் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்திலே அதிகாரம் உண்டு. ஈரே லோகத்துக்கும் அண்டசராசம் படைத்த தேவன், சர்வ வல்லமை கொடுத்த தேவன். அப்படித்தான் ஒருத்தன் புதிய சிந்தனை பற்றி தப்பாக கேவலமாக பேசினான். கடைசி பார்த்தா அவனுக்கு 22 லட்சம் ரூபா அடி. அதே மாதிரி இப்போ ஒருத்தன் அப்படித்தான் புதிய சிந்தனை எமையா வச்சான்னு சொல்லி பேசினான். அவனை என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்தில் நான் இருக்க மாவட்டத்தில் ஒரு ஊரில் போய் அடி வாங்கினான். அப்போ பாருங்களேன், அப்போ கிறிஸ்தவத்திலையும் பாருங்கள், போலி ஏகப்பட்டிருக்கான். கள்ள பிசினஸ் பண்ணுறது, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணுறது, குறுக்கூலியில் போகுது, சம்பாதிக்கிறது, இவங்கெல்லாம் முன்னேறுவாங்க. உண்மை உத்தமாக உழைக்கிறவங்களுக்கு கிறிஸ்தவனா போராட்டம் இருக்கும். பல தீமை நிந்தை மொழிகள் உள்வேல் பொய்யாய் சொன்னாலும் கரிகூறுவாய். இப்படிதான் ஒரு ஊழியக்கார வீட்டில் போய் நான் வேலை பார்த்தது, யாரும் பேர் சொல்ல போல. அங்கே அவர் இருக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்கே வேணா பித்தளை வழக்கு தீட்டு போயிட்டு, தோசைக்கலை தீட்டு போயிட்டு, அபாண்டமாக ஒரு ஆள் போய் சொன்னாங்க. அவங்களே கடவுள் நியாயம் விசாரிப்பார். அதாவது இப்படி செஞ்சவங்களுக்கு விரோதம், செஞ்சவனுக்கு செய்யணும், செத்தவனுக்கு அழணும். ஒருத்தர் நன்மை செஞ்சால் நன்மை செய்யணும், மொய் செஞ்சால் திருப்பி மொய் செய்யணும். செய்வனை செஞ்சால் நம்ம திருப்பி செய்ய வேண்டாம். கர்த்தரோட பாதத்தில் வந்துட்டு அவங்கள மாதிரி நான் வந்து சாத்தானோட கைக்கிளி கிறிஸ்தவன் அல்ல. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உண்மை உள்ள கிறிஸ்தவனாக இருக்க விரும்புது. என்ற பிழைவனாக இருந்தாலும் அது பாவரிக்கை செய்து மனுஷன் குன்பா தேவனோட மனுஷன் குன்பா பாவரிக்கை சுத்திகரித்து போய் கொண்டிருக்கேன். முறைப்படி பாவரிக்கை நான் இவ்வளோ அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு ஆண்டவரை கும்பிடுதாங்க. இவ்வளோ ஆண்டவர் ஆசிரியப்பார். சாத்தான் தான் அனைவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கான். அவங்களுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது, நிம்மதி இப்போ போச்சு, ஏன்னா நிம்மதி இல்லை, என்னன்னு தெரியாமல் முகாந்திரம்லாம் பாய்க்காங்க. சர்ச்சுக்கு போய் கும்பிட்டுட்டு சாத்தானோட வேலையை பார்த்து சாத்தான்கிட்ட போய் வாதத்தில் வந்து ஏவலை விட்டு அடிக்க உனக்கு திரும்ப பந்தத்துக்கு எறிஞ்சா பந்து ரிட்டன் நம்ம கைக்கு வரும். அதே மாதிரி வெனவெளியத்தை நெல் போட்டால் நெல் தான் முளைக்கும், எள்ளு முளைக்காது. கொய்யா மரத்தை போட்டால் கொய்யா பழம் மரம் தான் முளைக்கும். வேப்பங்கொட்டையை போட்டால் வேப்ப மரம் தான் முளைக்கும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. மனிதன் எதை விதைக்கிறோம் அதை பண்ணி செய்வனையே ஏவலை விதைச்சிருக்கியா, அது உனக்கு திரும்ப ஒன்று அறுக்கும். இந்த மாதிரி செய்வனை செய்கிறவன் ஏவல் செய்வன் குடும்பம்லாம் நாசமாக போயிடுச்சு தெரியுமா. அவங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கைகால் விளங்காமல் சாவாங்க, குடிக்கிறது கஞ்சி கொலிக்காமல் சாவாங்க. அவங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்காது, தீமை தான் நடக்கும், நிம்மதி இருக்காது, பொருளாதாரமாக இருக்கும், அழிவு தான் இருக்கும், நிம்மதி இருக்காது, விவாகம் நடக்காது, பல தீமைகள் அவங்களுக்கு உண்டு. கர்த்தர் திருப்புவார், ஏற்ற வேலையை அடி கொடுப்பார். கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஆசிரிப்பார். ஆமீன். புதிய சந்தேகம் வெளிப்பட போயிடும். ஆமீன். அல்லேலூயா.